வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம வெள்ளகோவில் இருக்க சர்வாலயத்துல தான் இருக்கோங்க. நான் ராஜம்மாள் மேடத்தோட பேட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பாருங்க, பெண்ணினத்தை எல்லாம் எப்படியெல்லாம் வந்து என்கரேஜ் பண்றாங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஊன்றுகோலை நமக்கு கையிலேயே கொடுத்த மாதிரி இருக்கு அவங்களுடைய பேச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இப்ப அவங்க இன மக்கள், அதாவது படுகர் இன மக்கள் ஊட்டியில இருந்து இங்க இந்த சர்வாலயத்துக்கு இன்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, ராஜம்மாள் மேடத்துக்கு வந்து தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோங்க மூட்டை மூட்டையா அவங்க வந்த வேன்ல இருந்து அப்படியே இறக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்வீட்டும் பண்ணி கொண்டு வந்தாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான அன்போட இங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே பழகுறாங்க. அவங்க வந்ததுல இருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோல கொடுக்குறேங்க. வாங்க பார்க்கலாம். நானும் எங்கள் சம்மந்தி வீடும் சர்வாலயத்துக்கு நாங்கள் வெள்ளகோவில் போன அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கே அங்கே போயிட்டோங்க. அங்கே வந்து ஒரு கோலம் தான் நம்மளை அன்போடு வரவேற்றுச்சு. நான் இதுக்கு முன்னாடி டாக்டர் ராஜம் மேடமோட பேட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ராஜம் மேடத்தோட உறவுகள் ஊட்டியிலேருந்து மலைவாழ் மக்கள் சர்வாலயத்துக்கு அன்றைக்கி வருகை தர இருந்தாங்க. அதுக்காக அவங்கள வரவேற்று இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. ஒளித்தா கவி அப்படின்னு கீழே எழுதியிருந்தாங்க. அதனோட அர்த்தம் கேட்டோம் நம்ம அவங்கக்கிட்ட. அவங்க வந்து ஒளித்தா கவினா நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் நம்ம உள்ளே நுழையும் போதே பாருங்கள், எல்லாமே வந்து துடைக்கிறதுக்கு அங்கங்கே எல்லோரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட சுத்தத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சு. இந்த மாதிரி வந்து அட்டவணை வச்சுருந்தாங்க. தினசரி அவங்களோட உணவு நேர அட்டவணை, எவ்வளோ பேர் இருக்காங்க மெம்பர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு தத்துவமும் நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. நம்ம உள்ளே போனோம். கலாவதி மேடமும் ட்ரஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான மெம்பர் வந்து மாரப்பன் அண்ணா அவங்களும் வருகை தந்திருந்தாங்க. கலாவதி மேடம் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. அப்புறம் அவங்களையும் பார்த்து நாங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோங்க. அப்புறம் இந்த சர்வாலயம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அவ்வளோ பேருமே அன்றைக்கி வருகை புரிஞ்சிருந்தாங்க. அவ்வளோ பேர்கிட்டையுமே நம்ம வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அவங்களும் நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு எல்லாருமே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா படுகாஸ் இன மக்கள், அதாவது ராஜம் மேடத்தோட உறவினர்கள் எல்லாருமே வந்து ஊட்டியிலேருந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்கள வரவேற்கிறதுக்கு ராஜம் மேடம் வந்து வேனுக்கே போயிட்டாங்க. அவங்க வந்த உடனே பாருங்கள், மேடத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உறவுகளையாக வந்து மேடம் இப்போ வரவேற்கிறாங்க. சர்வாலயத்தில் ட்ரஸ்ட்டு உறுப்பினர்கள் எல்லாமே மூத்த உறுப்பினரான அண்ணன் மாரப்பன் அண்ணன்லேருந்து கே பழனிசாமி அண்ணன்லேருந்து எல்லாருமே வாசலுக்கே வந்து அவங்கள வரவேற்ற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்களும் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வர்றாங்க. சர்வாலயத்தில் இருந்த குழந்தைங்களும் அவங்கள வந்து அன்போட வாசலுக்கே வந்து வரவேற்றாங்க. அவங்களும் எல்லாருமே வந்து குழந்தைங்கள ஆசையாக தொட்டு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி தான் உள்ளேயே வந்து நுழையிறாங்க. மாரப்பன் அண்ணா வந்து இந்த சர்வாலயத்தோட பேக்போன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாருங்கள், அவங்களுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு பாருங்கள். அவங்கள வந்தோடனே பாருங்கள், எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அந்த மலைவாழ் மக்களுக்குமே வந்து மாரப்பன் அண்ணா ரொம்ப உதவிகள் செஞ்சுருக்கிறத நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கலாவதி மேடமும் எல்லாரையும் பார்த்து பேசி எல்லார்கிட்டையும் அன்போட நலம் விசாரித்து பயணமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. டாக்டர் ராஜம் மேடத்தோட உறவினர்கள் எல்லாமே உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படிங்கிறத மாரப்பன் அண்ணா கிட்ட நம்மளும் வந்து அன்போடு அதை தெரிவித்தோங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து பிறந்த வீட்டு சீர் மாதிரி ராஜம் மேடத்துக்கு அவ்வளோ கொண்டு போகிறாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, சவு அங்கேருந்து ரஸ்க்கு, இன்னும் நிறைய, அதையெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக பூஜை பொருட்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ குழந்தைங்க எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்த அவங்கள வந்து நலம் விசாரிக்கிறாங்க. பக்கத்தில் ஓடி போய் அவங்கக்கிட்ட எல்லாருமே வந்து அன்போடு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடிக்கடி இங்கே வர்ற வழக்கம் உண்டு. 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இங்கே வருவாங்க அப்படிங்கிறத ராஜம் மேடம் தெரிவித்தாங்க. அதனால் குழந்தைங்க அவங்களோட எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கு அங்கே ப்ளே கிரவுண்டும் இருந்துச்சுங்க. அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக வந்து விளையாடுறதுக்கும் அங்கே அனுமதி உண்டு. ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தேநீர், சுக்கு காப்பி எல்லாமே வழங்கப்பட்டுச்சுங்க. அடுத்ததாக மாரப்பன் அண்ணாவை கூட்டிகிட்டு போய் துண்டு போர்த்தி அவங்க வாங்கிட்டு வந்த வேஷ்டியெல்லாம் உடுத்தி அவங்க அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி அடுத்ததாக பிள்ளையார் சாமி கும்பிடவும் போகிறாங்க. இப்போ அவங்க பேசுகிறத நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஒரு விஷயமும் நம்ம சொல்லாமைய உங்களுக்கு வந்து ராஜகோபுரம், நாடக ரங்கம், வெளியில போட்டிருக்கிற எல்லா ஒரு 1000 பேர் கிட்ட அளவுக்கு வந்து பகுப்பாகுது. அதெல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லாமையே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால வந்து வரப்போன
ஊரை சொல்றதை விட நம்ம வந்து ஊரில் வந்து நம்ம கூட பிறந்த ஒருத்தரோன்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும். நம்மிடையே இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுட்ருக்கு மாரப்பன் அண்ணாவை பற்றி தான் இப்போ வந்து புகழாரம் சூட்டிகிட்ருக்காங்க அங்கே வந்திருந்தவங்க. அந்த ஓரத்தில் நிற்கிற ஒரு ராஜம் மேடத்தோட ரிலேஷன் தாங்க. அவங்க வந்து கோத்தகிரியில் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. மூல காரணம் வந்து நம்ம ராஜபவன் நம்ம மாரப்பன் ஒரு வட்டாரருடைய உறவு. சென்னையிலிருந்தே வந்து நம்மளுக்கு கோயில் கட்டுறதுக்கு வந்து கண்ணன் ஜெயராமன் சொல்லிட்டு வந்து நம்ம ஊருக்கே வந்து எல்லா காரியங்களையும் அவங்களே இன்ஜினியரே கோயிலெல்லாம் நிர்மாணம் பண்ணி அவங்களுடைய உறவு கிடைச்சதும் நம்ம ராஜபவன் தான். எல்லாத்தையும் விட ஈரோடு டாக்டர் வந்து நம்ம ஊருக்கு வந்து முருகன் அவங்க நினைச்சதெல்லாம் முருகனை நினைச்சிட்டு எல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு 5 கிலோ வெள்ளி வந்து கொடுத்துருக்காரு. அப்பத்திலிருந்து வருஷம் கோயிலுக்கு கூட வந்து ஏதாவது வந்து உதவி பண்ணிட்டு போறாரு. அந்த உறவை படித்தது நம்ம பக்கத்தில் இருந்த திருத்தெருவில் தான் வந்திருக்காங்க. இப்போ இதுக்கப்போ ஒரு புத்தகமே அவங்க எழுதியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறோம். அதிலிருந்து எந்த A to Z வந்து ராஜபக்தி பூராவும் அந்த புக்கில் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இவர் வந்து இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து செஞ்சு கொடுத்தது வந்து மனசை வந்து எப்போ மட்டும் மறக்காது. அதெல்லாம் கடைசி நாளில் வந்து அன்பாலயத்தில் எப்போ திருப்பூருக்கு போகிறோமோ அப்போ எல்லாம் அன்பாலயத்தை இந்த சர்வாலயம் வந்து பேசிட்டே இருப்பார். பார்க்கறதுக்கு வர இந்த நேரத்தில் சர்வாலயத்தையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, ஐயாவையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, இங்கே உறுப்பினர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரே நாளில் காரியம் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால இந்த நாளில் வந்து எல்லாத்துக்குமே சுமைச்சமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து வந்து இந்த வையகத்தை வந்து வாழ்வாங்க வாழிட்டு வாழையடி வாழியாக நீங்கள் வந்து நல்லா வளர்ந்து ஆலமரம் மாதிரி இந்த ஆலயத்தை நீங்கள் எல்லாம் அபிவிருத்தி செஞ்சு உலகத்தை பார்த்து வரணும்னு சொல்லிட்டு வேறு ஊரில் பொதுமக்கள் சார்பாக நாம் வந்து உங்களை எல்லாத்தையும் நம்ம ஐயாவுக்கு மத மாதிரி நாங்கள் அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றான் ஆர்வலர் பெண்களின் பூசல் அன்பு வந்தவர் சொன்னார். என்ன பாக்கியம் செஞ்சனோம் இன்று எல்லாத்தையும் இங்கே எங்கே பார்க்குறது கேட்டுட்டே இருப்பாங்க. திருப்பூர்லையா ஈரோட்லையா சர்வாலயம் தான் சிறப்பான இடம். அதனால ராஜமாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வாலயத்துக்கு படிச்சோன்னேன். இந்த நன்னாளிலே நீ எல்லாரும் எவ்வளவு வேலையை விட்டுட்டு கூட எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன், சந்தோஷப்படுறேன். இதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. ரொம்ப மகிழ்ச்சி. நான் செஞ்சது என்னுடைய மனைவியினுடைய பெயரில் தான் எனக்கு போகணும். அதுக்கு அர்ஜுனனுக்கு IOB மேனேஜர் என்னுடைய நண்பர் திருப்பூரில் வேலை செஞ்சார். அவர் அந்த ஊருக்காருடைய மாப்பிள்ளை. அவர் தான் மிஸ்ஸஸுடைய அந்த 16 நாள் பூஜை நடந்துட்டு இருக்கிற போது எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஐயா உங்களை பார்க்கணும், மனைவி உங்களுடைய விசேஷம் நடந்துட்டு இருக்குது, எப்படி இப்போ திடீர்னு வந்துட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். நமக்கு உறவு ஆரம்பமே ஐயாவுடைய துணைவியார் தான் காரணம். ஐயாவுடைய துணைவியார் வந்து நம்ம முதல்ல கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது திருப்பூருக்கு வரும்போது ஐயாவுடைய வீட்டில் நிறைய செருப்பெல்லாம் வீட்டுக்கு முன்னால் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இங்கே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஆச்சரியம் ஆகும்போது தான் உள்ளே போகும்போது துணைவியார் வந்து காலமாக இருக்காங்க, முதல் பூசை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம தான் போய் துணைவியார் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கிற விஷயம்லாம் சொல்லும்போது அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவிலிருந்து பூ வந்து கீழே விழுந்துருக்கு. அப்போவே ஐயா அவங்க வந்து நம்ம கோயிலில் வந்து எல்லா காரியத்திலும் செஞ்சு படிக்கிறாங்க. நம்ம சூழல்லாம் எல்லாம் பேசி முடிச்சிருக்கோம். அந்த மாதிரியே எல்லா காரியத்தையும் நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த
முதல் 5/5/2005 தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அன்னைக்கு முதல்ல துணையர் போன வருஷம் வந்து இதே ஐயா எப்படி அழுந்தாரோ கோயிலை சந்தர்ப்பம் அழுதுட்டே இந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போதெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் தேய்ச்சிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மாவை நெஞ்சிட்டு வந்தாங்க. அதனால வந்து ஐயா மாதிரியே அந்த அம்மா வந்து எப்பவுமே எங்க ஊருடைய எல்லா மனசுலையும் நீங்க நினைவாக நம்ம கூட இருப்பாங்கிறது வந்து இந்த நேரத்தில் குறிப்பிடுறதுக்கு மிகவும் பெருமைப்படுறேன். நான் வந்து இந்த கொரோனா பீரியட்ல 2-3 வருஷமா அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தல. 5/5 எவ்ரி இயர் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ நான் லாஸ்ட் இயர் நான் போக முடியல. ஆனால் சர்வாலய சார்பில் எல்லாம் ராஜமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சமயத்துக்கு ஒவ்வொரு தடையும் மிக சிறப்பாக இங்கே ஆர்கெஸ்ட்ரா அது இது எல்லாம் இங்கிருந்து கீழிருந்து திருப்பூர்லேருந்தே கூட்டிகிட்டு போய் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். டியூ டு மை இல்னஸ் ஏஜ் இதனால வந்து நான் போக முடியல. என் சார்பில் நீங்கள் யாராவது வருஷம் ராஜமா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கோயில் உங்களுக்கு வருஷம் அந்த கோயிலுக்கு நடக்கும் போது வந்துடுவாங்க. கண்டிப்பாக நம்ம கோபுரதர் எல்லாரும் வருவாங்க. அதனால் இந்த உறுதி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ எல்லாரும் எல்லா வளமும் மற்றும் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். உங்கள் குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த நன்றியை நீங்கள் காட்டும் அன்பையும் நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று சர்வாலயம் சார்பாக எல்லாத்துக்கும் சொல்லி உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம். ஊட்டியிலேருந்து வந்திருந்தவங்க எல்லாருமா அவங்க பாஷையில் ஒரு சரணகோஷம் எழுப்பிக்கிட்டே கோவிலை சுற்றி வந்து பூஜையில் உட்கார்ந்தாங்க. பஜனையில் உட்கார்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாட்டெல்லாமே ரொம்ப ரசித்து பாட ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையெல்லாம் அப்படியே நான் அவங்க பண்ணுறதை கொடுக்குறேன், வீடியோவாக நீங்கள் பாருங்கள். மாரப்பன் ஐயா அவங்கள முன்னிறுத்தி அவங்க ஊட்டி மக்கள் பாஷையில் சரணகோஷம் எழுப்பி கோவிலை இந்த மாதிரி சுற்றி வந்து அதுக்கப்புறம் அவங்க பாடுற பாட்டையெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகுங்க.
ಕಣ್ಣೋಗ ತೋರಿದ ಚೆಂಬು ನೀರ ಜನ ಜನ ಗೋಬೀರಿದೆ ನಿನ್ನ ದುಂಬಿಕೆಯ ಕಣ್ಣೋಗ ತೋರಿದ ಚೆಂಬು ನೀರ ಜನ ಜನ ಗೋಬೀರಿದೆ ನಿನ್ನ ದುಂಬಿಕೆಯ ಕಣ್ಣೋಗ ತೋರಿದ ಚೆಂಬು ನೀರ ಜನ ಜನ ಗೋಬೀರಿದೆ ನಿನ್ನ ದುಂಬಿಕೆಯ ಕಣ್ಣೋಗ ತೋರಿದ ಹರಿಯಾದ ಕಲೆಯೆಲ್ಲ ಕದ್ದು ಬಂದಮ ಅವ್ವಯಪ್ಪ ಒಲಗ ಎಂದು ಸುತ್ತಿ ಬಂದಮ ಹರಿಯಾದ ಕಲೆಯೆಲ್ಲ ಕದ್ದು ಬಂದಮ ಅವ್ವಯಪ್ಪ ಒಲಗ ಎಂದು ಸುತ್ತಿ ಬಂದಮ ನಿಮಗನೆ ನಿನ್ನ ಅಡಗಾರ ಮಗವ ನೋಡಿ ಆಸೆ ಬಂದೇಗ ಈ ಅಡಗಾದ ಮನಸ್ಸೆಂದು ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಮುಗನೆ ನಿನ್ನ ಅಲಂಕಾರ ಮೊಗವ ನೋಡಿ ಆಸೆ ಬಂದೇಗ ಅಡಗಾದ ಮನಸ್ಸು ಇಂದು ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಹಾಲುನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದೆ ನಿನ್ನ ಹಾಲುನ ಮನಸ್ಸೆಂಗ ತೋರಿದ 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 ಗಿಂದು ನೀ ತಪ್ಪೆ ಬಾ ಈ ದೇಶಗ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ತರಬೇಕು ಬಾ ಗಿಂದು ನೀ ತಪ್ಪೆ ಬಾ ಈ ದೇಶಗ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ತರಬೇಕು ಬಾ ಮಗನೇ ನಿನ್ನ ಅಡಗಾದ ಮಗವ ನೋಡಿ ಆಸೆ ಬಂದೇಗ ಈ ಅಡಗಾದ ಮನಸ್ಸೆಂದು ಆಡಿದೇಗ ಆಡಿದೇಗ ಮುಗನೆ ಅಲಂಕಾರ ಮೊಗವ ನೋಡಿ ಆಸೆ ಬಂದೇಗ ಅಡಗಾದ ಮನಸ್ಸು ಇಂದು ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ பாருங்க பிள்ளையாரை வழிபட்டு அவங்களோட பஜனை எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் கூட நான் எடிட் பண்ணவே இல்லைங்க. அவங்க பாடினதை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக சர்வாலயத்தில் சத்தம் இல்லாமல் சாதிக்கும் பெண்மணி, சாதனை பெண்மணின்னு கூட சொல்லலாம், கலாவதி அம்மா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ பேசுகிறத நம்ம கேட்கலாம். அவங்கள பற்றி உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறத பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த அன்புக்கு முழு இது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எல்லாம் தான். ஏன்னா அண்ணா சொல்லுவாங்க, ரொம்ப சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கோவில் கட்டின கதையும் எங்களுக்கு சொன்னாங்க, பூ விழுந்த இதுவும் சொன்னாங்க. அந்த ஆசீர்வாதம் இறைவனோட அருளால் எப்போவுமே எந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளோட அருள் இருக்கும்போது தான் அந்த செயல் நல்லபடியாக நடக்கும். அண்ணா எங்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்தது எந்த மாதிரி, நீங்கள் இப்போ அவர் சொன்ன அத்தனையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அண்ணா முதல்ல சொல்லும்போது ஊட்டியில் எந்த இதில் உங்களை சந்திச்சோம், நீங்கள் எப்படி அன்னைக்கு அதுதான் சொல்லுது, இறைவனோட சக்தி நம்ம கூட அப்படியே வரணும்னாக்க அந்த நிகழ்வுகள்லாம் அதுக்கு சேர்ந்த மாதிரி தான் வரும். நம்ம ஒன்று இது பிளான் பண்ணி இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு சாமி கும்பிடுறோம், அன்னைக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னு அவங்களும் கூப்பிடல, நீங்களும் அந்த மாதிரி வரல. ஒரு நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னாக்கா இறையருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால தான் பிரேமா அவங்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் இத்தனையும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்குது. அண்ணா அதுக்காக மட்டும்தான் தன்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சர்வாலயம் வந்திருக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தான். இப்போ நான் இங்கே இருக்கேனோலையே எல்லாரும் என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்லுறீங்களோலையே, ஒன்று ஆரம்பித்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த வண்டி மேலே ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் நாங்கள்லாம். ஆனால் அந்த வண்டி பூட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாரப்பண்ணா மட்டும்தான். அவங்களோட ஃப்ரெண்டு கேகேபி அண்ணா கூட இருந்ததுனால அவங்கள வந்து என்னை பார்த்து அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு சர்வாலயம். அதில் ராஜம்மா வந்ததுக்கப்புறம் அது இன்னும் விரிவடைஞ்சு எங்கள் ஊர் இல்லாமல் இன்னைக்கு ஊட்டி மக்களும் நீங்கள் எங்களோட சேர்ந்தீங்கன்னா அதுக்கு முழு காரணம் டாக்டர் ராஜம்மா தான். அது சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இறைவனோட சக்தி நமக்கு எல்லாத்துக்குமே அருள் புரியுதுங்கிறதுக்கு இதை விட வேறு ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் உங்கள் எல்லாத்து பேர்லையும் வச்சிருக்கிற அந்த அன்பும் அந்த நேசமும் என்னைக்கு வளர்ந்து இந்த உறவுகள் என்னைக்கும் நிறைஞ்சு, அண்ணா இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் வேறு எங்கள் முன்னாடியில் வச்சுருக்காங்க. எனக்கு வயசானாலும் உங்களோட இதில் கட்டாயமாக உங்களோட கோவில் திருப்பணி செய்கிற அன்னைக்கெல்லாம் இங்கேருந்து யாராவது வருவாங்க. இறைவனோட அருளால்
அண்ணா ஏதாவது சொன்னால் இன்ன வரைக்கும் அது நடக்காமல் போனதில்லை. எங்களுக்கு ஒரு பொறுப்பு மாதிரி அது ஆயிருக்கு. அதனால் அது ராஜம்மா கட்டாயமாக பார்த்துருவாங்க. இங்கே இருந்த திருப்பூர் சார்பாக கட்டாயமாக உங்களுக்கு அங்கே உங்கள் கோவிலுக்கு எந்த விசேஷமாக நடந்தாலும் இங்கே சர்வாலயத்தின் சார்பாக இல்லைனாலும் மற்ற ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு கட்டாயமாக அண்ணாவுக்கு பதிலாக நாங்கள் எல்லாருமே வருவோம். இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டு அண்ணா கேட்டு நினச்சி அது மாதிரி சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு வந்த மாதிரி தோணுது. அதை சொன்னோன்னா உங்கள் எல்லாத்து மேலேயும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இந்த சர்வாலயம் சர்வ சுதந்திரத்துடன் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த சர்வாலயத்திற்கு நம்ம தேனிலே ஊர் சார்பாக நாம் இந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை ஒரு லஞ்ச் சாப்பிடுவதற்காக ஊர் சார்பாக எங்களுடைய இந்த சிறு தொகையை காணிக்கையாக அம்மா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இதை வந்து நான் தெரியப்படுத்த போறேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. உங்களோட அன்புக்கெல்லாம் வந்து ஈடுணையே உலகத்தில் கிடையாதுங்க. ஊட்டியிலேருந்து வந்திருந்தவங்க அதே மாதிரி கலாவதி அம்மாவுக்கு மாலை மரியாதை சால்வையெல்லாம் போற்றி அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரியே அவங்களுடைய உறவு அவங்க இனத்திலிருந்து இந்த சாதனை புரிந்த டாக்டர் ராஜம் மேடத்துக்கும் இந்த மாதிரி சால்வை போற்றி மாலை மரியாதை அனுபவிச்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான ஒரு குழந்தை கண்டிப்பா இந்த சர்வாலயத்துக்கு நீங்க வந்து பணியாற்றணும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் தவறாமல் அம்மாளுடன் உடனிருந்து கலெக்டரேட்டு மெட்ராஸ் செக்ரட்டரியேட்டு போன்ற எல்லா இடங்களுக்கும் அந்த அபிஷியல் ஒர்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் சிஸ்டர் ராஜம்மா அவர்களை நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. நீண்ட ஆயுள் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து இறைவன் நல்லா வச்சிருக்கணும்ட்டு எல்லாத்துக்கும் சார்பிலும் நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். விநாயகர் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அதே சரண கோஷத்தோட அந்த பந்தலில் வந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் அமர்ந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ப்ளே கிரவுண்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. அப்புறம் ராஜம்மா மேடத்துக்கு தாய் வீட்டு சீதனம்னு தான் சொல்லணும், அவ்வளோ கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம கிச்சனில் உள்ள போய் அதையெல்லாம் பார்த்துடலாம். ராஜம் மேடத்துக்கு பாருங்க தாய் வீட்டு சீதனம் ஊட்டியிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. என்னன்னு கேட்குறீங்களா? பாருங்க கேரட், சௌ முட்டைக்கோஸ், பீட்ரூட்டு, இப்போ அரிசி ஒரு பையில் இருக்குது. இன்னும் நிறைய உள்ளே கொண்டு போனாங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 மூட்டை இருக்குங்க. இங்கேயுமே வந்து கேரட் மாதிரி தான் இருக்குது. ஊட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து கேரட் மூட்டை தாங்க. நல்ல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்களோட அன்பான உள்ளம் இதுல இருந்து புரியுதுங்க. ஊட்டி டீ தூள் அப்படியே கிலோவா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேக்ல வந்து வறுக்கி இன்னும் உள்ள இருக்கு. இப்போ ஒரு பேக் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். டாக்டர் ராஜம்மா மேடம் நம்மக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய உறவுகளை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நீங்கள் ராஜம்மா மேடத்தோட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் ஊட்டியில் எங்கள் இன மக்கள் இருக்கிற பகுதிக்கு போனீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உபசரிப்பால் தப்பிக்கவே முடியாதுன்னு பெருமையாக சொன்னாங்க. வேறு ஒன்று தான் போதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து அவங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுப்படியில் பார்த்தீங்கன்னா மாரப்பன் ஐயா அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக களி கிளறிடுங்க. அதுக்கு வந்து ஒரு சட்னியும் அவங்களே எல்லாருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொண்டு வந்த அந்த பலகாரத்தை பற்றி ராஜ மேடம் இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இது உங்கள் ஊர் ஸ்பெஷலுங்களா? இதுக்கு வந்து துப்பதிட்டுன்னு பேர். நீலகிரி ஸ்பெஷலு, மடகாஸ்கர் ஸ்பெஷலு. துப்பா மீன்ஸ் நெய். இது வந்து அந்த காலத்தில் நெய்யிலே பண்ணியிருக்கோம். பாரம்பரியமான ஸ்வீட்டு நெய்யில் பண்ணது. இவ்வளோ எந்நேரம் பண்ணாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து பண்ணியிருக்கோம். இங்கே வரேங்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்குமே இங்கே இருக்க அவ்வளோ பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அன்போட ஆத்மார்த்தமாக செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. ப்ளீஸ் ஹேவ் டேஸ்ட். ஓகே ஓகே. இப்போ அவ்வளோ நெய் போட முடியாதுனால இப்போ எண்ணெயில் இப்போ வந்துடுச்சு. துப்பான நெய், நெய்யில் பண்ண பலகாரம் இருக்கு துப்பதிட்டு அப்படின்னா. இப்போ வந்து ஸ்வீட் மைல்டா, ரொம்ப நல்லா. ஆமாம், மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப திகட்டாது, நல்லா இருக்கும். எல்லாமே வந்து அன்பையும் கலந்து தான் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க உறவுகள் அன்போடு கொண்டு வந்ததை டாக்டர் ராஜம்மா மேடமும் நம்மக்கிட்ட வந்து அன்போட ஆத்மார்த்தமாக எப்படி பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க.
செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து இயற்கையோட ஒன்றி அன்போட இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுதுங்க. அவங்க எல்லாரும் கொண்டு வந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்கக்கிட்டையும் நான் சொன்னேங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் சொன்னது. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா மதிய உணவு நேரம் வந்துச்சுங்க. மதிய உணவு எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு பரிமாறினாங்க. எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க இங்கே செஞ்சுருந்த உணவுகள் எல்லாத்தையுமே. ஆனால் கலாவதி அம்மா மட்டும் அப்படியே ரவுண்ட்ஸில் போயிட்டே தான் இருந்தாங்க. அவங்கள ஒரு இடத்துல பார்க்கவே முடியல, அப்படி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க. நான் கேட்டேன், அது ரவுண்ட்ஸ் எல்லாம் ஓயாதுங்க, அப்படியே பழகி போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஊட்டியிலேருந்து வந்திருந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நானும் பேசினேங்க. அவங்க குழந்தைங்க எல்லாரையுமே வந்து படிக்க வச்சு வேலைக்கும் போயிருக்கிறதா நம்மக்கிட்ட பெருமையாக சொன்னாங்க. மதிய உணவு புளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், போண்டா, பாயசம், அப்பளம், வாழைப்பழம் வச்சாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருந்துச்சுங்க. இப்போ சர்வாலயத்தோட அப்படியே ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் பிள்ளையார் கோயிலுங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது. மேலையெல்லாம் வந்து செமினார் ஹால் கூட இருக்குது. அன்றைக்கி கூட ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் இருந்தது. எல்லோரும் வெளியிலேருந்து வந்திருந்தாங்க. ராஜம்மா மேடம் வந்ததுலேருந்து இங்கே செமினாரும் அடிக்கடி நடக்குதுங்கிறத கலாவதி மேடம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. இப்போ எங்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது. நானும் எங்கள் சம்மந்தி எல்லாருமா அவங்களோட உட்காந்து சாப்பிட்டேங்க. இப்போவும் பாருங்கள், கலாவதி அம்மா வந்து இங்கே ஹாலில் தான், டைனிங் ஹாலில் தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லவே வேண்டாங்க. ராஜம் மேடம் நம்மளையும் கூப்பிட்டாங்க. இப்போ நானுமே அவங்களோட சேர்ந்துட்டு டான்ஸ் பண்ணுறேன் பாருங்களேன். அவங்க போட்டிருந்த அந்த பாட்டுக்கு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து காப்பிரைட் காட்டும் அப்படிங்கிறதால நான் போடலை. நான் இங்கே இருக்க யூடியூப் மியூசிக் போடுறேன், நீங்கள் இதை ஃபுல்லாகவே பாருங்களேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள். நானும் அவங்களோட கொஞ்ச நேரம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த டான்ஸ் பண்ணேங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது. அது வந்து அவங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறதால அவங்களுக்கெல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இயற்கையாகவே வந்துச்சு. சரி, அவங்க எல்லோரும் டான்ஸ் பண்ணுறத நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்தோங்க. நாங்கள் எல்லோரும் டாக்டர் ராஜம்மா மேடமும் பாருங்கள், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ விருதுகள் வாங்கியிருந்தாலும்
அவங்களும் அவங்களோட படுகாசின மக்களை பார்த்த உடனே அவங்க பாரம்பரிய டான்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்ந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சர்வாலயத்தில் இருந்த குழந்தைங்களும் அவங்களோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியமான நடனம் இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா. பண்டிகைன்னா கூட ஒரு சில ஊர்களெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பாரம்பரியமான நடனம் ஆடி பாடி மகிழ்வாங்க, எல்லோரும் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே வந்து இந்த நடனம் ஆடி வந்து ரொம்ப அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லெலாம் வந்து ஒயிலாட்டம், வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற பேரில் இப்போல்லாம் வந்து மறுபடியும் அந்த கலை எல்லாமே வெளிவருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஆடி பாடும்போது நம்முடைய கவலைகள் எல்லாமே வந்து மறக்கும் அப்படிங்கிறதுல துளியும் ஐயம் இல்லைங்க. அவங்க எல்லாரும் ஆடி பாடினதில் நேரம் போனதே தெரியலங்க பாருங்கள். அப்புறம் குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு ஊஞ்சலில் ஒரு சிலர் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருக்குமே வந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்து எப்படி அங்கே இருக்க குழந்தைங்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்புறம் அவங்களும் வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. குட்டீஸ் மட்டும் தனியாக சர்வாலயத்தில் இருந்த குழந்தைங்க வந்து டான்ஸும் பண்ணினாங்க. அதையும் வந்து ட்ரெஸ்லாம் எல்லோரும் உட்காந்து ரொம்ப ஆர்வமும் பார்த்தாங்க. ஒரு குட்டி பாப்பா பாருங்கள் என்னமா ஆடுது. அந்த குழந்தை வந்து சர்வாலயத்தில் தாங்க இருக்குது. அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மாவோடு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்புற நேரமும் வந்துச்சுங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடைபெற்று போனோம். அப்புறம் இவங்க பாலக்காடுலேருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. நம்மளை தெரியும், நம்ம சேனல் பார்த்துருக்கிறதாவும் சொல்லி நம்மக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லோரும் கிளம்புற நேரமும் வந்துச்சுங்க. 3:30 மேலே ஆயிடுச்சு. அதனால் அவங்க ஊட்டி போக லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கிளம்புனாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டேயும் விடைபெற்றுக்கொண்டு இந்த மாதிரி மாரப்பன் அண்ணாக்கிட்டேயும் அவங்களோட நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்தி அவங்கக்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. அங்கேருந்து வந்திருந்த எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பிளேட்டு ரொம்ப அன்போட சர்வாலயம் சார்பில் கொடுத்தாங்க. எல்லோரும் வந்து அதை அன்பாக வாங்கிக்கிட்டாங்க. கிளம்பும் போதும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பஜனை பாடிட்டு தான் போனாங்க. அவங்க எல்லாரும் கிளம்பினோடனே ஒரு பெரிய உறவு கூட்டத்தை பிரிஞ்ச ஒரு ஃபீல் வந்துச்சு நமக்கே. அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் சர்வாலயம் ட்ரஸ்ட்டில் முக்கிய உறுப்பினராக இருந்தவங்க இவங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மாரப்பன் ஐயா அவங்களுக்கு வந்து சொந்தம்தான். அவங்களும் எல்லோரும் இப்போ கிளம்புனாங்க. அப்புறம் இவங்க எல்லாரையுமே வந்து ராஜம்மா மேடம் வந்து வேனில் ஏற்றி விட்டு அனுப்புகிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு அதுக்கப்புறமா வேன் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிளம்பி ஆசிரமத்துக்குள்ளேயே போனாங்க. ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்புறம் உள்ளே வந்தால் குழந்தைங்களோட ஆட்டம் இன்னும் ஓயலைங்க, மறுபடியும் தொடர்ந்துச்சு. அப்புறம் நம்மளும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கலாவதி அம்மா, ராஜம்மா மேடம் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பினோங்க. ராஜம்மாள் மேடம் வந்து அன்போட டீ தூள், வெஜிடபிள்ஸு எல்லாமே நமக்கும் கொடுத்து அனுப்புனாங்க. நாங்களும் கலாவதி அம்மா, ராஜம்மா மேடத்தோட நாங்களும் எங்கள் சம்பந்தி வீடும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பினோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் யாருக்காவது வெள்ளக்கோவிலில் இருக்க சர்வாலயத்துக்கு வரணும், இந்த குழந்தைங்களையெல்லாம் பார்க்கணும், இந்த முதியோரையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேங்க. நீங்களும் வரலாம். அந்த குழந்தைங்களோட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. மனசுக்கு மகிழ்வான உறவுகளோடு ஒரு நாள் பொழுதை கழிச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கள் சம்பந்தி வீடு எல்லாருமா ஊருக்கு கிளம்பி போனோங்க. நன்றி, வணக்கம்.